அதாவது ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுது பாபம் புண்ணியம் இப்படி இருக்கும். அதாவது கடையில் போய் பொருள் மளிகை சாதனம் எல்லாம் வாங்கும்போது துலாசில் தூக்கி கொடுப்போம், பார்த்துருப்பீங்க இல்லையா? நம்ம பிறக்கும் போது பாபம் புண்ணியம் ஈக்குவலாகவே இருக்கும். சிலவர் வாழ்க்கையில் ஆദ്യം பாபத்தோட பலன் அனுபவிக்கும். அதனால தான் நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்ட நஷ்டங்கள் அந்த காலம் எல்லாம் வரும்போது வாழ்க்கையோட பாதிக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த பாப பலம் முடிஞ்சு விட்டது, அப்புறம் புண்ணியத்தோட பலம். சிலவருக்கு இது ஆப்போசிட்டாக ஆദ്യം நல்லதும் அப்புறம் கெட்டதும் இருக்கும். இப்போ நமக்கு சந்தோஷங்கள் வரும்பொழுது என்ன ஆகிறது என்றால் நம்மளோட இந்த புண்ணியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வருது. புண்ணியம் எல்லாம் குறைஞ்சி வரும்போது அதிபயங்கரமாக இந்த பாவம் இப்படி இருக்கும் இல்லையோ, இந்த பாவத்தின் பலம்தான் பின் தலைமுறைக்கு அந்த தோஷ பலங்கள் வர்றது. அதாவது வித்யை இல்லை, கல்வி இல்லை, தனம் இல்லை, இப்படியெல்லாம் உண்டாகிறதுக்கு காரணம். அப்போ இவையெல்லாம் நமக்கு இருக்கப்பட்ட சந்தோஷம், சுகம், வித்யா, தனம் இவையெல்லாம் பாரம்பரியமாகவே நமக்கு சித்திக்க வேண்டுமானால்